கேஸ் பிரச்சனையை சரி பண்ணா 3 இல்லனா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சோ வெற்றியுமே அங்க கிச்சன்ல போயிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வர சொல்லியிருக்கா. அதுல சமைக்கலாம்னு சொல்லி ஐடியா குடுக்குறான். ஆனா உடனே இன்னொரு ஐடியா தோணுது. பார்த்தா வெளியில விறகலாம் வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அந்த பிரியாணி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போய் பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. இத பார்த்த விக்கி ரொம்பவும் கடுப்பாவரா. இந்த பிரியாணியை ஜான் கொண்டு போய் ஒரு பிளேட்டை நெடுமாறன் கிட்ட கொடுத்து இந்த பிரியாணி ரொம்பவும் சூப்பரா இருக்கு, எல்லாருமே பாராட்டுறாங்க, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா அவர் கோவப்பட்டு திட்டாரு. அதை பார்த்த இவரு சமாளிச்சுட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. பட் கொஞ்ச நேரத்துல அந்த பிரியாணி வாசனை இவரு பிடிச்சி இழுக்குது. அதனால யாருன்னா வராங்களாம் பார்த்து அந்த பிரியாணி எடுத்துட்டு மூந்து பார்க்கறாரு. பார்த்ததுமே இவரு ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு. அண்ட் வெற்றியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி வீடியோ கால்லாம் பண்ணி பேசுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு பாண்டி கிட்ட நம்ம இங்க வரதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த சான்ஸை பண்ணி எப்படி மிஸ் பண்ணிக்க கூடாது, நைட்டு டின்னர் மட்டும் எப்படியாச்சும் ஒழுங்கா பண்ணிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்ப கேஸ் பைப்பும் ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா வேணியும் விக்கியும் சேர்ந்து ஐஸ்வர்யா கிட்ட நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அவனால தான் நீங்க 2 பேருமே பனிஷ்மெண்ட்ல இருக்கீங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸுக்காக மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மத்தபடி நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. பட் நைட் டின்னருக்கு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வந்திருக்கும். அதனால இவங்க சமைக்க முடியாம ரொம்பவும் தனாயிட்டு இருக்காங்க. கஸ்டமருமே ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதுவே பெரிய பிரச்சனையாகி ஜான் போய் நெடுமாறன் கிட்ட சொல்லி நெடுமாறன் வந்து வெற்றி கிட்ட இது கிச்சனா இல்ல மார்க்கெட்டா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. இதை பார்த்த வேணியும் விக்கியும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா வெற்றி ரொம்பவும் மனசு கஷ்டப்படுறான்.